அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது பாத பிரசார் பச்சி மோட்டாசனா. அதை எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். பச்சி மோட்டாசனா 2 காலை நீட்டிட்டு முன்னோக்கி குனிவோம். இதில் அப்படியே கொஞ்சம் வேறுபாடாகும். கால்கள் நல்லா முன்னோக்கி நீட்டிட்டு விரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு முன்னோக்கி குனிகிற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பார்த்துடலாம். நல்ல கால்கள் முதல்ல தண்டாசனம். எப்பவுமே எல்லா ஆசனமும் ஆரம்பிக்கும் போது தண்டாசனால உட்காந்துட்டு நம்ம முதுகை நேரம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா மூச்சு ஒரு 2-3 முறை நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆசனங்கள் தொடங்கும் போது ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ இதுல காலை நம்ம விரிக்க போறோம். கால் நல்லா முன்னோக்கி விரிச்சிட்டு விரல்கள்ல நம்ம நோக்கி பார்க்குற மாதிரி வச்சிடணும். இதுல இப்போ 2 கைகளுமே பின்னோக்கி கொண்டு போயிட்டு கோத்துட்டு அப்படியே முன்னோக்கி குனிஞ்சிட்டு இந்த கைகளை நம்ம மேல் நோக்கி நம்ம தூக்க போறோம். ஒவ்வொரு கையா கொண்டு போகணும். இப்படி கைகள் பின்னோக்கி கொண்டு போகும்போது கைகள் நல்லா கோத்துட்டு நம்மளோட தோள்பட்டை பகுதி நல்லா அப்படி தூக்கிட்டு அப்படியே பின்னோக்கி நல்லா அப்படியே சுழற்சி பண்ணும். மாறு பகுதியும் விரிஞ்சிடும், கைகளுமே நல்லாவே சேர்ந்துரும். இப்போ வலது காலில் மேலே நம்ம அப்படியே முன்னோக்கி குனிய போறோம். அதான் நம்ம ஸ்பைன் இப்படி இருக்குன்னா இப்படி அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணி இப்போ அப்படியே முன்னோக்கி குனிய போறோம். கைகள் மேல் நோக்கி சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்ப அப்படியே இதை இடது பக்கம் பண்ண போறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதுல இப்போ வலது பக்கம் நம்ம திரும்பும் போது அப்படியே இப்படி திரும்பிடக்கூடாது. நம்மளோட இந்த ஸ்பைனை இப்படி வலது பக்கமா திரும்பிட்டு அதுக்கப்புறம் முன்னோக்கி இப்படி குனியணும். மறுபடியும் சென்டருக்கு வரணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி லெஃப்ட் பக்கம் டேர்ன் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் இப்படி வரணும். மறுபடியும் எழுந்து வந்துட்டு இப்படி சென்டர் வரணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளோட ஸ்பைனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கும். அப்படி இப்படி திரும்பும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த இடத்துல கிராம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால சின்ன சின்ன இந்த அலைமெண்ட்டும் அப்படி நம்ம சேர்த்து நம்ம நல்லா பார்த்துட்டு பண்ணோம்னா எந்த இடத்துலையுமே அந்த பிடிப்புகள் தசை பிடிப்புகள் வராம இருக்கும். இன்னும் ஒரு முறை இதை பார்த்துக்கலாம். நல்லா தோள்பட்டை தூக்கி சுழற்சி பண்ணும். பின்னாடி இப்போ நம்மளோட ஸ்பைனை நம்ம ரைட் சைடு திருப்பிட்டு அப்படியே நல்லா முன்னோக்கி இப்படி குனிய போறோம். கைகள் மேல் நோக்கி தூக்கணும். தளர்த்திக்கலாம். அப்படியே இடது பக்கம். இது கை பின்னோக்கி கொண்டு போயிட்டு மேல் தூக்கும் போது கண்டிப்பா இந்த இடமும் இந்த ஆர்ம்ஸ் இருக்க இடமும் வலிக்க தான் செய்யும். அதனால உடனே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இப்படி சுழற்சி பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா கைகள் இப்படி ஆட்டி விட்டுலாம். எப்படி நமக்கு பண்ணா நல்லா தளர்வு அடைஞ்சதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். கண்டிப்பா அது வலிக்க தான் செய்யும். உடனே நல்லா இப்படி ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த வலி அப்படி இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ இதுலேயே அடுத்த வேரியேஷன் என்னன்னா, இப்போ நம்ம வலது காலில் பண்ணோம், இடது காலில் பண்ணோம். அது இல்லாமல் இப்போ நம்ம நடுவில் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் கைகள் பின்னோக்கி கூட்டிகிட்டு போய் பிடிச்சிட்டு முன்னோக்கி நம்ம குனிய போகிறோம். நல்லா மூச்சு இழுத்துட்டு கீழே போகும்போது மூச்சு விட்டலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். கால்கள் ரெண்டுமே சேர்த்து
இந்த மாதிரி முன்னோக்கி குனியறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே பண்ணிடலாம். அதனால வந்து நிறைய வந்து தலைவர் பயிற்சிகள் வந்து முதுகு தண்டுக்கு நல்லாவே செஞ்சுட்டு அப்புறம் இந்த ஆசனம்லாம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவே வந்துடும். அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வலது பக்கம் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் இடது பக்கம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம நடுவில் பண்ணணும். நடுவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தொடைப்பகுதியில் உள்ளே இருக்கிற அந்த தொடைப்பகுதியில் கண்டிப்பாக வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். அது வலிக்க தான் செய்யும். இருந்தாலுமே வந்து அந்த வலியை கொஞ்சம் பேர் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணோம்னா அந்த போஸ் வந்து நல்லாவே வந்துடும். இது பண்ணுறதுனால என்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கால்களுக்கு வந்து நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து நல்லாவே வந்து தளர்வு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி விரியறதுனால மார்பு பகுதிக்கு ரொம்பவே நல்லது. தோள்பட்டை நல்லாவே வந்து சுழற்சி கிடைக்கும். முன்னோக்கி குனியறதுனால நம்மளோட ஃபோர்ஹெட் கீழே படுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம முகத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இந்த பாத பிரசார் பச்சி மோட்டாசன ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த போய் சந்திக்கலாம்.